அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். ஒரு பையன் காலேஜில் புதுசா ஜாயின் பண்ணிட்டான். அவனோட கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு மேல இவனுக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன பண்ணிருக்கான், ஒரு வருஷம் பழகின பிறகு அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். அது எப்படி காதல சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு கடிதத்தை எழுதி வச்சு புத்தகத்தை கொடுத்துட்டான். அதுல என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நான் ஒன்ன விரும்புறேன், நீ என்ன விரும்புறியா? இப்படி விரும்புற மாதிரி இருந்தா நீ நீட்டு நேரடியா கூட சொல்ல வேணாம். நாளைக்கு ஒரு சிகப்பு சுடிதார் போட்டு வந்தேன்னா என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதி கொடுத்துருக்கான். அந்த பொண்ணு அந்த புக்கை வாங்கிட்டு போனவ மறுநாள் கொண்டு வந்து திருப்பி வேண்டிய கொடுத்துட்டான். ஆனால் வர்றப்ப அந்த பொண்ணு மஞ்சள் சுடிதார்லாம் வந்திருக்கான். தூரத்துல இருந்து பார்க்கும் போதே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆஹா மஞ்சள் சுடிதார்லாம் வந்திருக்கான், அப்ப நம்மளை பிடிக்கல அப்படின்னு அவ திருப்பி கொடுத்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டான். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லூரி வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு வேலைக்கு வாய்ப்புகள்லாம் போன பிறகு அந்த பொண்ணு ஒரு கல்யாண பத்திரிகை அனுப்பியிருக்கு. கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இவளுக்கு நம்ம ஒரு புத்தகம் கொடுத்தோம்ல, அதே புத்தகத்தை பிரசன்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தேடி எடுத்திருக்கான். இவன் எழுதி வைத்த அந்த கடிதத்துக்கு பதிலா அவள் ஒரு கடிதம் எழுதினதை அவன் அன்னைக்குதான் பாக்குறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, எப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உன்னை எனக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா என்கிட்ட சிகப்பு சுடிதார் இல்லை, அதனால நான் மஞ்சள் ட்ரெஸ்ல வர்றேன், நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறான். இவன் ஒரு 5-6 வருஷமா அந்த புத்தகத்தை திருப்பியே பார்க்காததுனால இந்த பொண்ணு காதலை ஏத்துக்கிட்டது கூட இவனுக்கு தெரியாமலே போயிருக்கு. சரி, இவனுக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணு விலகி போயிட்டா. புத்தகம் இருக்குல்ல, அதை அடிக்கடி படிக்க முயலுங்கள். புத்தகத்தை பிரிச்சாது பார்க்க பழகுங்கள். புத்தகம் படிக்க படிக்க காதல் கூட கைகூடும். புத்தகத்தை பிரித்து பார்ப்பது, படிப்பது, படித்துக்கொண்டே இருப்பது. புத்தகம் என்பது படிப்பதற்குத்தான். அவ்வப்போது திருப்பி பாருங்கள், வாழ்க்கை முழுமையடைந்துவிடும். நன்றி, வணக்கம்.